வணக்கம் நண்பர்களே. ஒன்றியத்தில் புதிய அரசு அமைந்து விட்டது. அதில் நிறைய செய்திகள் இருக்கிறது. அதுக்கிடையில் கூட்டணி ஆட்சியாக ஒன்றியத்தில் இப்போது அமைந்திருக்கிற புதிய அரசு கூட்டணி ஆட்சியாக அமைவதற்கு காரணமாக இருந்த முக்கியமான மாநிலம் உத்தரப்பிரதேசம். ஏன்னா அதுதான் அவங்களுடைய ஹார்ட் இண்டி லேண்ட் வேறு. நம்ம இது வரைக்கும் எப்படி நினச்சிருந்தோம், உத்தரப்பிரதேச மக்கள் ஏன் இப்படி இருக்காங்க, இவ்வளவு கொடுமையான ஒரு கட்சியை, கொள்கை உள்ள ஒரு இந்த அரசியல் கட்சி பாஜகவை ஏன் கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறாங்க, அந்த யோகி அவர் யோகியெல்லாம், முதலமைச்சர் யோகியினுடைய அந்த புல்டோசர் அரசியலையெல்லாம் எப்படி சகிச்சுக்கிறாங்க, இப்படியெல்லாம் நமக்கு பல கேள்விகள் இருந்தது இல்லையா. அவங்க இதை பற்றிலாம் எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஜெய் ஸ்ரீராம் முழங்கிட்டே போய் வாக்குச்சாவடியில் போய் ஓட்டை குத்திட்டு வந்துடுவாங்க, மோடி முகத்தை மனசில் வச்சுக்கிட்டே. அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இது வரைக்கும். அவங்கள உண்மையிலேயே அப்படி நினைத்ததற்காக நாம் வெட்கப்பட வேண்டும். அந்த மக்கள் அப்படி இல்லை அங்கே. ஏன்னா இந்த தேர்தலுக்கு பிந்தைய செய்திகள் நிறைய வருது அங்கேருந்து. உத்தரப்பிரதேசத்தில் குறிப்பாக அயோத்தியை ஒட்டியுள்ள 5 மண்டலங்கள், 5 மண்டலம், அந்த அயோத்தியை ஒட்டியுள்ள அந்த மண்டலத்தில் 5 மக்களவை தொகுதிகளில் பாரதிய ஜனதா தோற்றுவிட்டது. இதை அந்த அங்கே உள்ள மக்களே நிறைய பேர் எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க. சரி, ஏன் தோற்றுச்சு அப்படின்னா இதில் 2 செய்திகள் சொல்கிறாங்க அவங்க. ஒன்று, இந்த ராமர் கோயில் கட்டுவதற்காக அவர்கள் சில இடங்களை ஆக்கிரமித்து அவர்களை வெளியேற்றினது, அவங்களுக்கு முறையான இழப்பீடு வழங்கலை. அப்புறம் சிறு வணிகர்கள், அந்த கடைகளுக்கெல்லாம் அவங்களெல்லாம் காலி பண்ணிவிட்டு ஒரு சிலருக்கு அந்த கடைக்கான இழப்பீடு கொடுத்துருக்காங்க, அந்த இடத்திற்கான இழப்பீடு உங்களுக்கு இல்லை, ஏன்னா இதெல்லாம் குத்தகைக்கு உள்ள இடம், அது உங்களுக்கு இழப்பீடு தேவையில்லை. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்து வாழ்வாதாரம் கேள்விக்குள்ளாகி இன்றைக்கி ரொம்ப மனது நொந்து போய் வறுமையும் அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு பிரச்சனையாகவும் அந்த மக்கள், இதில் ராமர் கோவிலை சுற்றியுள்ள அந்த பகுதியில் உள்ள அயோத்தியில் உள்ள மக்கள், இந்த பிரச்சனையை யாருமே பேசலை, யாருமே எங்களை கேட்கலை அப்படிங்கிறது அவருடைய ஆதங்கம். இதில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிட்ட லல்லு சிங் அவர் அவதேஷ் பிரசாத்துங்கிற சமாஜ்வாதி கட்சியினுடைய வேட்பாளர்கிட்ட தோத்துட்டார். இந்த அவதேஷ் பிரசாத்துமே எப்படின்னா அந்த ஒரு எம்எல்ஏ 9 ஆண்டுகளாக எம்எல்ஏ இருந்திருக்கார் அவர். ஆனால் எம்பியாக இப்போ தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். ஒன்று, அயோத்தி ராமர் கோயிலை ஒட்டி இவர்கள் செய்த அதகலம். அது அப்படின்னா இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, ஒரு தலைவர்கள் மாலை 7 மணிக்கு வருவாங்கன்னா காலையில் 12 மணிக்கே எல்லா பகுதியும் அடைச்சிடுவாங்க. அந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்கு நாங்கள் வர்றதுனா 4 கிலோமீட்டர் சுற்றி வரணும். இது அடுத்த கட்ட ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்களுடைய புகார். இது இப்படி அந்த பகுதியில் நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இதை இவங்க அட்ரஸ் பண்ணவே இல்லை. இவங்க என்ன நம்பியிருக்காங்கன்னா, எங்கே பார்த்தாலும் காவி கொடியை உண்டு, எங்கே பார்த்தாலும் ராமான்னு சொல்லு, அதுவே ஓட்டு விழுந்துடும். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டணம்ங்கிறது எவ்வளோ பெரிய சாதனை நமக்கு, அதுக்கு விழுகாத ஓட்டு வேறு எதுக்கு விழும் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த நம்பிக்கையில் தான் பாரதிய ஜனதா இருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கை அங்கு பலிக்கவில்லை. அவர்களுக்கு வேறு பிரச்சனைகள் நிறைய இருக்குது. மாநிலம் பூராவும் வேறு பிரச்சனைகள் நிறைய. பொதுவான பிரச்சனை வேலைவாய்ப்பு, பொருளாதார சமத்துவமின்மை, பொருளாதார ஒருங்கிணைந்த வளர்ச்சியின்மை, அப்புறம் கட்டமைப்பு மேம்பாடுகளில் பிரச்சனை நிறையவங்க செலவு பண்ணியிருக்காங்க, ரோடுகள்லாம் போட்டிருக்காங்கன்னா எங்கன்னா இந்த மாதிரி இப்போ ராமர் கோயில் போகிற வழியில் பெரிய ரோடு, வெளிச்சங்கள், விளக்குகள் இதெல்லாம் ரொம்ப ஆடம்பரமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த மக்களுடைய வாழ்க்கை அந்த சாலையை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்க கேள்வி. ரோடு பளிச்சுன்னு இருக்குது, விளக்கு இருக்குது, நல்லா இருக்குது, ஆடம்பரமாக டாம்பிகமாக இருக்குது, பார்த்தா அதை வச்சு நாங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. இந்த கேள்வியில் தான் இவர்களுடைய தோல்வி அடங்கியிருக்கு, பாரதிய ஜனதாவுக்கு ஏற்பட்ட தோல்வி. இன்னொன்று, இதில் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ராமரை கொண்டு வந்தோங்கிறாங்களே, ராமர் எப்போவுமே இங்கே தானே இருக்கார், இவங்க என்ன புதுசாக ராமரை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் யாரும் இஸ்லாமியர்களோ அல்லது வேறு மதத்தினரோ குறிப்பாக தலித்துகளோ கூட கேட்கல. யாரெல்லாம் ராமர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்களோ, யாரெல்லாம் ராமரை வழிபட்டார்களோ அந்த ஹார்ட்கோர் இந்துக்கள் கேட்கிறார்கள். இதுதான் இப்போ இதில் உள்ள பிரச்சனை. சரி, இந்த வெற்றிக்கு அப்போ இவர்கள் மட்டுமே காரணமா அப்படின்னா அது மட்டும் இல்லை. பைசாபாத் அந்த மக்களவை தொகுதி தோற்றதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் சமாஜ்வாதி முன்வைத்த முழக்கம், காங்கிரஸ் முன்வைத்த முழக்கம். அதாவது பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்து மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இஸ்லாமியர்கள், இவங்கெல்லாம் அரசியல் சட்டத்தை மாற்றப் போகிறார்கள் என்ற அந்த
இதை வந்து அந்த வேட்பாளரே சொல்லியிருக்காரு, லல்லு சிங்குங்கிறவரே அவரே சொல்லியிருக்காரு. நாங்கள் 400 இடத்துக்கு மேலே வருவோம், இந்த முறை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடுவோம்னு இருக்காரு. இதில் பயந்தாங்க அவ்வளோ பேரும். முக்கியமான ட்ரைனிங் வந்து அதாக தான் இருந்திருக்காங்க. இதெல்லாம் பிபிசி, தி வயர், இப்படி முக்கியமான ஊடகங்கள் இந்த செய்திகளை இப்போ வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன உடனே மக்கள் வந்து பயந்துட்டாங்க. ஐயோ, அரசியல் சட்டத்தை மாற்றிடுவாங்களா, இவங்க சும்மா இருக்கையிலே நம்மளை வந்து 4 கிலோமீட்டர் சுத்த விடுறாங்க, இந்த இடத்தையெல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க, கடை போச்சு, இடம் போச்சு, வீடு போச்சு. எந்த நேரம், அதாவது இன்னொன்று அறிவிப்பு வந்திருக்கு, எங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் வந்திருக்கு, இது எந்த நேரத்தில் இந்த புல்டோசர் வந்து எங்களுடைய வீடுகளை இடித்து விடுமோ அப்படின்னு அஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பிபிசிக்கிட்ட சில மக்கள் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பட்சத்தில் உறைஞ்சு போயிருக்காரு அந்த மக்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த தோல்விக்கு பிறகு முதல் இது பாருங்கள், அதாவது இவருடைய கடவுள் நம்பிக்கை எந்த அளவிற்கு கேலிக்கூத்தாக இருக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். இதுவரைக்கும் ஸ்ரீராம் ஜெய்ராம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த பிரதமர் மோடி முதல் முறையாக அந்த ஒடிசாவில் வந்து நிறைய இடங்கள் ஜெயிச்சிருச்சு அப்படின்ன உடனே, அசம்பிளிலையும் ஜெயிச்சிருச்சு, இங்கேயும் மக்களவைத் தேர்தலையும் ஜெயிச்சிருச்சு, நிறைய இடங்கள் ஜெயிச்சிருச்சுன்ன உடனே ஜெய் ஜெகநாத்னு மாற்றிட்டார். அங்கே ஒருத்தர் காலி பண்ணார்ல, வி.கே. பாண்டியன் ஒரு தமிழரை வந்து அரசியலை விட்டு அப்புறப்படுத்துகிற அளவுக்கு இவங்க பண்ணாங்க, அந்த அராஜகத்தை பண்ணாங்க. அதனுடைய விளைவாக அதனுடைய இதை வந்து இவர் என்ன சொல்கிறாரு, இப்போ அப்படின்னா ஜெகநாத் தான் உதவி பண்ணியிருக்காரு, ராமர் இவங்களை கைவிட்டார் அப்படிங்கிறார். அதான செய்தி. அப்போ நீங்கள் ராமரை உண்மையிலேயே நம்பி வழிபடுகிற மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ கடவுள் வந்து உங்களுக்கு ஜாதகமாக இல்லைன்னா கடவுளை தூக்கி போட்டுருவீங்க. அதானே அவர் மோடி சொல்ல வர்றது. இதை விட கடவுளை கும்பிடாமல் இருக்கிறவனே பரவாயில்லையே. அவர் மட்டும் இல்லை, அதனுடைய தொடர்ச்சியாக எல்லாரும் இந்த அயோத்தி மக்களை வந்து இந்துக்கள், ஹார்ட்கோர் இந்துக்கள் வந்து சோசியல் மீடியாவில் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட தலித் மக்களை ரொம்ப இழிவாகவும் வெவ்வேறு மாதிரியான கொச்சையான வார்த்தைகளாலையும் திட்டி பதிவிட ஆரம்பிச்சுட்டாங்க. இது சில வழக்குகளே வேறு வழி இல்லாமல் பதிவு பண்ண வேண்டிய அந்த மாநில போலீஸார் பதிவெல்லாம் பண்ணியிருக்காங்க, வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அக்ரெசிவாக இறங்கிட்டாங்க. ஒரு வார்த்தை அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 2014 2019 மோடி இவ்வளவு பெரிய ஆளாகவும் இவ்வளவு பெரிய தலைவராகவும் உருவெடுப்பதற்கு பயன்பட்ட எங்கள் மாநிலத்தை பற்றி, உத்தரப்பிரதேசத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லலை, பேசலை. மாறாக ராமருங்கிற பெயரையே அவர் வந்து உச்சரிக்க தவிர்த்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக வெவ்வேறு வழக்குகள் வேறு அந்த பகுதி மக்கள் மேலே சம்மந்தம் இல்லாமல் வழக்குகள்லாம் பதிவாகுது அந்த மக்கள் மேலே. அதாவது ஒரு ஆத்திரத்தோடு அவர்களை வந்து பாரதிய ஜனதா இப்போது பார்க்கிறது அப்படிங்கிறத அந்த மக்கள் சொல்லக்கூடிய செய்தி. நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் பிரச்சனையை நீங்கள் பேசவே இல்லை. இன்னொன்று, பாரதிய ஜனதா வேட்பாளர் வந்து வெளியில் வந்து வாக்கு கேட்கவே போகலை. மோடி முகத்துக்காக எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்க, ராமானு பேரை சொன்னால் அவ்வளோ பேரும் கண்ண முடிவு போய் குத்தள்ளிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க இருந்திருக்காங்க. அதை இங்கே வேலை செய்யலை. அவனுக்கு வேறு பிரச்சனை இருக்க இடம் இல்லை, வாழ்வாதாரத்திற்கு வருமானம் கிடையாது, கல்வி வேலைவாய்ப்பு எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. இப்படி வாழ்க்கை நெருக்கடி அவர்களை வந்து ரொம்ப விளிம்புக்கு தள்ளிக்கிட்டு இருக்க போது நீங்கள் ராமானு போய் ஓட்ட போடுங்கடானா அவன் வயிற்று பசியை பார்ப்பானா, ராமனுடைய நாமத்தை ஜெபிப்பானா? விவேகானந்தரே என்ன சொல்லியிருக்காரு, பசிக்கிறவன் காதில் வேதாந்தம் போதாதே. ஏன்னா அவன் காதில் ஏறாது. பசி இருக்கிறவன்ட நீங்கள் வேதாந்தம்னு இல்லை, பசியோடு இருக்கிறவனால் எந்த வேலையும் செய்ய முடியாது, எந்த சிந்தனையும் அவனுக்கு இருக்காது, எந்த நிதானத்திலையும் அவனால் செயல்பட முடியாது. இதுதான் அவனுடைய நிலைமை. அப்போது மக்களை பசியும் பட்டினியாக போட்டுட்டு நீ ராமான்னு சொல்லிக்கிட்டே போய் ஓட்ட போடுன்னு சொன்னால் அந்த மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? இதுதான் இங்கே நடந்தது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த அயோத்தி மக்களுடைய நிலை வந்து ரொம்ப பரிதாபகரமாக இருக்கிறது. பழி உணர்ச்சியோடு இப்போ அவங்கள பார்க்குறாங்க. வழக்குகள் போடுறது, அந்த இழப்பீடுகளை தொடர்ந்து கொடுக்க மாட்டாங்க, இனி அதில் பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா அரசு வந்து யோகியினுடைய அரசில் இருக்கீங்க. இப்படியாக மிகவும், அதாவது தேர்தலுக்கு முன்னாடி அவங்க இருந்த நிலைமை வேறு, இப்போ தேர்தலுக்கு பின்னாடி அஞ்சு நடுங்கக்கூடிய மனநிலை தான் அயோத்தி மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த செய்திகள்லாம் நமக்கு சொல்லுது. பெரிய பிபிசி, தி வயர் இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அதைத்தான் நமக்கு அந்த செய்திகளை சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, இப்போ இப்படிப்பட்டவர்களை நம்பி நாம் வந்து இவர்கள் வந்து கூட்டணி அரசாக இருப்பார்கள், நல்ல விதத்தில் போவாங்கலாம் நம்ம அதாவது தங்களை நம்பியிருந்த மக்கள் அவங்கள நம்பாங்க, அவங்க இவங்களை நம்பினாங்க. அப்படி இரண்டரை கலந்திருந்த அந்த மக்கள்கிட்டயே இவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, பொதுவான மக்கள்கிட்ட இந்த பாரதிய ஜனதாவும் மோடி அவர்களும் அவருடைய கூட்டாளிகளும் நண்பர்களும் இந்த கட்சியினரும் இந்த பரிவாரத்தினரும் எப்படி இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் அயோத்தி மக்கள் இப்போ ஐயோ பாவங்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டியதும் அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எதிர்க்கட்சிகளுக்கு இருக்குது. எதிர்க்கட்சினா சமாஜ்வாதி, காங்கிரஸ் குறிப்பாக இந்த இரண்டு கட்சிகளும் மீதும் அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இப்போ
இந்த 2 கட்சிகளுமே இனித்தான் இவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது இங்கே உத்தரப்பிரதேசத்தில். அந்த வேலையை இவர்கள் ஒழுங்காக செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா அவர்களை நம்பித்தான் அவங்க வாக்களிச்சிருக்காங்க. இந்த மக்கள் எல்லாத்துலேயுமே அச்சத்தோடு இருக்காங்க. எந்த நேரம் புல்டோசர் வருமோங்கிற பயத்தில் இருக்காங்க. ஒரு கனத்த மௌனம் மோடிக்கிட்ட இருக்குது உத்தரப்பிரதேசத்தை பற்றி. ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லலை. அந்த மௌனம் அவர்கள் ரொம்ப அச்சுறுத்துது. அதுதான் அந்த மக்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி எந்த உத்தரப்பிரதேசம் மோடிக்கு ஆதரவாகவும் மோடியை இவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுப்பதற்கு உதவியாக இருந்ததோ அந்த உத்தரப்பிரதேசம் இப்போது உக்கிரப்பிரதேசமாக மாறிடுச்சு. இவங்களுடைய உக்கிரமான பார்வைக்கு இலக்காகி இருக்கிறது. அயோத்தி இவருடைய ஆத்திரத்திற்கு இலக்காகி இருக்கிறது. அதனால் அந்த மக்கள் பதைபதைப்பிலும் பயத்திலும் அச்சத்திலும் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. அதனால் அவர்களை காக்க வேண்டிய கடமை எதிர்க்கட்சிகளுக்கு உண்டு. உண்மையிலேயே அந்த மக்களுக்கு ஆதரவாக நாடு முழுவதும் நாம் குரல் எழுப்பியாக வேண்டும். ஏன்னா அவங்க தான் அந்த மாற்றத்திற்கு முக்கியமாக வித்துட்டு இருக்கிறார்கள். ஏன்னா அது ஒரு ஐக்கான், அது ஒரு குறியீடு. இனி இந்த நாட்டில் மதவாதம் வெல்லாது. நீ எல்லா விஷயத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு ராமரையும் மதத்தையும் இந்து மதம் என்று பேசினாய்னா அது எடுபடாது அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை ஜனநாயகத்திற்கு எடுத்து முன்னாடி வச்சு அதை ஒரு நம்முடைய இந்தியாவினுடைய அரசியலையே தவறாக போய்கொண்டிருந்த தலைகளாக போய்கொண்டிருந்த உருண்டு சரிந்து கொண்டிருந்த ஜனநாயகத்தை திருப்பி விட்டுருக்காங்க உத்தரப்பிரதேச மக்கள். மற்ற மாநில மக்கள் எல்லாம் விட உத்தரப்பிரதேச மக்கள் மிகவும் முக்கியமான பங்கை இதில் ஆற்றியிருக்கிறார்கள். அதற்கு காரணமான தொகுதிகளே அந்த மக்களுக்கு ஆதரவாக நாடு முழுவதும் குரல் எழுப்ப வேண்டியது ஜனநாயக சக்திகளின் கடமை. ஏன்னா இதில் வெறும் பத்திரிகைகள் ஊடகங்கள் மட்டும்தான் இப்போ செய்தியை போடுறாங்க. நிறைய பேர் இதை பேசுகிற மாதிரி தெரியல. இப்போது பேச வேண்டும். உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்குது, அயோத்தியில் என்ன நடக்குங்கிறத இப்போ நீங்கள் பேசினா தான் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். அதனால் எதிர்க்கட்சிகள், காங்கிரஸ் ஆகட்டும், சமாஜ்வாதி ஆகட்டும், இதர இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளுமே அந்த விஷயத்தை முக்கியமாக எடுத்து பேச வேண்டிய காலகட்டம் இது. எனவே அயோத்தி மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை இப்போது ஜனநாயக சக்திகளுக்கு அவர்களுடைய கைக்கு வந்திருக்கிறது என்பதுதான் இப்போதைய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. நன்றி நண்பர்களே. மற்றொரு செய்தியோடு விரைவில் சந்திப்போம்.